எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்க, நம்ம எஸ்கேனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம எஸ்கேன் ரைட்டர் ஆஸ் வினோத் அவர் ரீசெண்டாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கதை நம்ம எஸ்கேனுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதை பற்றின இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆஸ் வினோத் அவர் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் சிவகார்த்தின் சாருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி என்னால் சரியாக பண்ண முடியல அப்படி மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. அதனால் நம்ம எஸ்கேனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது ஆஸ் வினோத் இன்னும் ரெடி பண்ணலை அப்படிங்கிறது இது மூலியமாகவே தெரிய வருது. அதனால் மறுபடியும் ஆஸ் வினோத் புதுசாக ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த ஒரு ஸ்டோரி நம்ம எஸ்கேனுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு படம் அப்படின்னு நடக்கும். முக்கியமாக ஆஸ் வினோத் அவருடைய இந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த தீரன் அதிகாரம் 1, சதுரங்க வேட்டை, இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எஸ்கேனை வச்சு பண்ணாலும் செம்மையாக இருக்கும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சன் டிவி டிஆர்பி ரேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சீமராஜாவுக்கு ஒரு பிளேஸ் அப்படின்னு இருக்கும். இந்த டாப் 5க்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது சன் டிவியில் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலுமே கூட அதோடைய டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது சீமராஜாவுக்கு கீழே தான் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஸில் கிடச்சிருக்கு. சன் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் இடத்துல விஸ்வாசம் இருக்குது, 2வது இடத்துல அண்ணாத்தை, 3வது இடத்துல பிச்சைக்காரன், 4வது இடத்துல சீமராஜா, இப்போ 5வது இடத்துல பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நம்ம எஸ்கேனுடைய சீமராஜா டிஆர்பி பொன்னியின் செல்வன் பீட் பண்ணலை அப்படிங்கிறதால தான் இப்போ கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, மாவீரன் படம் இந்த மார்ச்சில் ரிலீஸ் ஆகாது, மே மாதத்துக்கு தள்ளி போகும் அதே மாதிரி. பட் அது இப்போ மே மாதம் இல்லையா, ஜூனில் தான் இந்த ஒரு படத்தை ரிலீஸ்க்கான பிளான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதனால் மாவீரன் படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். மாவீரன் படம் அடுத்த அப்டேட் எப்போ வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.